இன்னைக்கு சாதத்துக்கு பொருத்தமான ஒரு அருமையான சைட் டிஷ் கத்திரிக்காயை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கத்திரிக்காய் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் 15 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததா புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை, கொஞ்சமாக கல்லுப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நம்ம பிச்சு போட்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததா நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியை சேர்த்திடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எதுக்காக நம்ம புளியை சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அப்போதான் பச்சை வாசனை வராமல் இருக்கும். அதுக்காக அடுத்ததா நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக பொடியுப்பு கூட சேர்த்திக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிட்டு தண்ணியில் போடும்போது கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இந்த மாதிரி தண்ணியை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் வதக்கும் போது சீக்கிரமாக கத்திரிக்காய் வதங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணும்போது அதில் புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அதாவது கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா தோல் சுருங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்காக எண்ணெய் சேர்த்திக்கிறோம் அப்படின்னா மிளகாயை வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். கத்திரிக்காயும் மிளகாயும் ஆறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து ஆற வச்சிருந்த மிளகாயை சேர்த்திடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை சேர்த்திடலாம். கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த மிளகாயை சேர்த்திடலாம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். மீதி இருக்கிற புளி தண்ணியும் சேர்த்திடலாம். திருப்பியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
உப்பு புளிப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் குறைவாக இருந்தால் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு குறைவாக இருக்குது, அதனால கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கிறேன். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெசிபிங்க. இந்த பச்சடியை நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு பரிமாறும்போது செம டேஸ்டாக இருக்குங்க. நல்லா காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.